ரிலையன்ஸ் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். வேலையை முடிச்சுட்டு நேராக அவங்க அத்தை வீட்டுக்கு வராங்க மீனா. அப்போ அத்தையும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அத்தை இந்த மாதிரி தான் இன்றைக்கி கோட்ரஸ்லாம் நடந்துச்சுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்னம்மா அப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் மாமா கொடுத்த 10 லட்சத்தில் எல்லா ஃபர்னிச்சரும் வாங்கி போட்டிருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட கோமதிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை, அது எதுக்கு இப்படி எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. டிவி, ஃப்ரிட்ஜு, சோஃபான்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே ஆடம்பரமாக பண்ணிகிட்ருக்காங்க அத்தை. எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தினமும் நைட்டு குடிச்சிட்டு வேற வராரு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட போட்டு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட கோமதிக்கு ரொம்பவே ஷாக்கிங்காகவும் வருத்தமாகவும் இருக்குது. இதை கேட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மீனாக்கு ஆறுதலாக சொல்லணும் நம்ம. இந்த டைமில் நாம்ளும் அழுந்தா மீனாக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு மீனாக்காக ஆறுதல் சொல்கிறாங்க. அவன் ஏதாவது பண்ணிட்டு போகிறாமா, நீ உனக்கு மட்டும் மனசு கஷ்டமாக இருந்தால் சொல்லு, இங்கே வந்துட்டு ஒரு நாள் இருந்துட்டு கூட போ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இதனால மீனாக்கு மனசு மாதிரி இங்கேருந்து போகாமல் இருப்பாங்களா இல்லை கோட்ரஸ்க்கு திரும்பி போவாங்களான்னு சொல்லிட்டு வரப்போகிற ப்ரமோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.